மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். மவுத் அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய வாயில் ஏற்படக்கூடிய புண்கள் நிறைய பேருக்கு இது இருக்கும். வாயில அதுவும் லிப்ஸோட எட்ஜஸ்ல கார்னர்ஸ்ல வெடிப்பு இருந்துகிட்டே இருக்கும். சிலர் சொல்லுவோம் நம்ம பனிகாலத்துல எனக்கு வாயில வெடிப்பு வருங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா ஒரு சிலருக்கு வாயில எப்பவுமே ஒரு புண்கள் இருக்கிற மாதிரி ஒரு சென்சேஷன், அடிக்கடி மவுத் அல்சர். நிறைய பெண்களும் குழந்தைகளும் இதை சொல்லுவாங்க. நானே நிறைய பார்த்திருக்கேன். நாக்கு நீட்டுங்க அப்படின்னு சொன்ன போதும் அவ்வளவு அல்சர்ஸ், நாக்கு ஃபுல்லா நமக்கு முழுவதுமாக இந்த வாய்ப்புண்ணால அவதிப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த பக்கல் கேவிட்டி ஓரத்துல, அந்த மியூக்கஸ் லேயர் இருக்கு இல்லையா, வாயோட கண்ணப்பகுதியில உட்பகுதியில நமக்கு அல்சர் பாக்குறோம். அல்சர் பார்க்கும்பொழுது நிறைய பேருக்கு அந்த அல்சரோட நிறமே பார்த்தோம்னா வெளிர் மஞ்சள் நிறத்துல நம்ம பாக்குறோம். எப்பவுமே ஒரு சலைவேஷன், எரிச்சல், நெருப்பு பட்டது மாதிரி ஒரு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும். இந்த வாய்ப்புண் ஏற்படுவதற்கு காரணங்கள் என்ன? சரியாகிற மாதிரி ஒரு 2-3 நாள் இருக்குங்க, திரும்பவும் எனக்கு வாய்ப்புண் வந்துருது அப்படின்லாம் சொல்றோம். இதற்கு என்ன காரணம், எதனால வருது, இல்ல அடிப்படையில இந்த வாய்ப்புண் ஏற்படுறதுக்கு காரணத்தை நம்ம எப்படி கண்டறிஞ்சு அதை முழுவதுமாக குணப்படுத்தலாம் இல்லைங்களா? ஏன்னா ஒரு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது அப்பப்போ நம்ம நிறைய பேர் பண்ற பிரச்சனை என்னன்னா, முகத்துல இருக்கக்கூடிய சருமம் சார்ந்த பிரச்சனை, ஏதாவது ஒரு கிரீம் யூஸ் பண்றது, இல்ல நம்ம எக்ஸ்டர்னலா ஆயில் போடுறது போதுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கிடையாது, உள்ளுக்கும் நம்ம மெடிசன் எடுக்கிறோம். அதே மாதிரி இந்த வாய்ப்புண் அப்படின்னு சொல்றது சாதாரணமாக நம்ம வாயில தானே அல்சர் இருக்கு, சரியாயிடும் அப்படின்னு சொல்றோம். ஆனா இது நிறைய பிரச்சனைகளோட ஒரு வெளிப்பாடா நமக்கு தெரியலாம். மேஜரா பார்த்தோம்னா இந்த நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஏற்படும். நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சினா சத்து குறைபாடு, விட்டமின் பி குறைபாடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வாயில புண்கள் ஏற்படுறது வழக்கத்துல நம்ம பாக்குறோம். அப்போ சத்துனா பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க, 10 நாள் சாப்பிடுங்க, சரியாயிடும் அப்படின்னு சொல்றோம். இதுவே நம்ம உணவில் சரியாக எடுக்கும் பட்சத்தில் வாயில ஏற்படக்கூடிய புண்கள் குணமாக ஆரம்பிக்குது. அப்போ உணவில் நம்ம எதெல்லாம் அதிகமாக சாப்பிடணும்? காய்கறிகள், பழங்கள், விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய பழங்கள், நட்ஸ் வகைகள், இது எல்லாமே நம்ம சாப்பிட என்ன ஆகும்னா வாய்ப்பகுதியில் பேசிக்கா அந்த நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சினால வரக்கூடிய வாய்ப்புண்கள் குணமாகும். இதற்கு அடுத்தது பார்த்தோம்னா கிரானிக்கா இருக்கக்கூடிய அல்சர், கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கும். நிறைய பேருக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளமோ இல்ல அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், பெப்டிக் அல்சர், டியோடினல் அல்சர், கர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிஆர்டி, கேஸ்ட்ரோ இசோஃபேகல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ், அதுக்கப்புறம் அசிடிட்டி, இந்த மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், முக்கியமாக ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம். இந்த காரணங்களால இதனால குடல் பகுதியில பாதிப்பு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வாய்ப்பகுதியில புண்கள் ஏற்படலாம். இதை தாண்டி பார்த்தோம்னா ஸ்டொமக்ல வரக்கூடிய புற்றுநோய், ஸ்டொமக்ல வரக்கூடிய கேன்சர், கோலானோ இல்ல ரெக்டல் சைட்லயோ நமக்கு கேன்சர் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது வாய்ப்பகுதியிலும் புண்கள் நிறைய பேருக்கு ஏற்படுது. இதை குணப்படுத்தணும் அப்படின்னா வயிற்றுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குணப்படுத்தணும். வாயில புண்ணு இருந்தாவே நம்ம என்ன நினைக்கிறோம், இது சத்து குறைபாடு, பாடி ஹீட் ஆயிடுச்சு அதனால. இது உண்மைதான், பாடி ஹீட் ஆகும்போது இதுவும் ஒரு முக்கியமான காரணம். உடலில் உஷ்ணம் அதிகரிக்கும் போது நம்ம வாய்ப்பகுதியிலும் புண்கள் ஏற்படுது. அதை தாண்டி குடல் பகுதியில நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தா அதை நிச்சயமாக சரி செய்யறது ஒரு முக்கியமான விஷயம். அதை சரி செய்தா மட்டும்தான் வாயில் ஏற்படக்கூடிய திரும்ப திரும்ப புண்கள் குணமாகுது. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த மெடிசன் சாப்பிடுங்க அப்படின்னா, இல்லைங்க எனக்கு இதெல்லாம் ஒத்துக்காது, இந்த மெடிசன் சாப்பிட்டா வாயில புண்ணு வருது, வாயில ஆல்ரெடி எனக்கு புண்ணு இருக்கு, அதுக்கு ஏத்த மாதிரி கொடுங்க அப்படின்னு. அப்போ வாயில புண்ணு இருக்குன்னா வயிற்று பகுதியில நமக்கு அல்சர் இருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ வயிற்று பகுதியில் புண்கள் இருக்கும் பட்சத்தில் அது ரொம்ப நாளா இருந்துச்சுன்னா தான், இப்போ வாயில இம்மிடியேட்டா நமக்கு வயிறுல புண்ணு இருக்கு, ஒரு 10 நாள் 20 நாள்லயே நமக்கு இம்மிடியேட்டா வாயில நமக்கு அல்சர் வந்துருமானா கிடையாது. வயிற்று பகுதியில இருக்கக்கூடிய புண்கள் ஒரு 6 மாதம் 5 மாதத்திற்கும் மேலாக இருக்கும் பொழுதுதான் நமக்கு வாயிலையும் புண்கள் ஏற்படுது. இதை நம்ம சரி செய்யணும்னா ஃபர்ஸ்ட் வயிற்றுல இருக்கக்கூடிய புண்களை குணமாகணும். ஆசிட் அதிகமாக செக்ரேட் ஆகுது இல்லையா, ஆசிட் அதிகமாக செக்ரேட் ஆகுறத நம்ம தவிர்த்துட்டு நார்மலா இருக்கக்கூடிய நம்ம ஆசிட் செக்ரேஷனை மெயின்டைன் பண்ணணும். அதற்கு என்ன பண்ணணும்னா ரொம்ப காரமான ஸ்பைசியா இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கணும். ரொம்ப காரமா ஸ்பைசியா இருக்கக்கூடிய ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம உடலுக்கு ஏற்ற மாதிரியான உணவுகளை ஃபாலோ பண்ணணும். இதுல பெப்டிக் ஆர் டியோடினல் அல்சர் இருந்துச்சுன்னா அதற்கேற்ற மாதிரி உணவுகள் எடுக்கணும்.
இதுல ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா GERD அப்படின்னு சொல்றோம். ஸோ வயிற்றுல இருந்து நமக்கு அந்த ஆசிடோட கலந்த உணவு அடிக்கடி மேல எலும்பி எலும்பி வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இதனாலேயும் அந்த ஆசிடோட தாக்கத்தினால் வாயில நிறைய புண்கள் ஏற்படுது. ஸோ இதற்கு அடுத்து முக்கியமான இன்னொரு ரீசன் நான் சொன்ன மாதிரி உடல் உஷ்ணம். உடல் உஷ்ணத்தையும் நம்ம தணிக்கணும். அப்ப உடல் உஷ்ணத்தை தணிக்கணும்னா முக்கியமாக இரவு நேரத்தில் கண்முழிப்பது, காரமான உணவுகள் எடுப்பது, ரொம்ப நேரம் நம்ம ஏசி அறைகளே உட்கார்ந்தபடி வேலை செய்யறது, சரியா தண்ணி குடிக்காமல் இருக்கிறது, இது எல்லாமே நம்ம உடல்ல உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கான காரணங்கள் சொல்லலாம். அப்போ இதற்கு என்ன பண்ணோம்னா தினமும் நம்ம உள்ள இருக்கக்கூடிய புண்களை ஆற்றவும் உடல் உஷ்ணத்தை குறைக்கவும் செய்யக்கூடிய நம்ம மூலிகைகளோ இல்ல மருத்துவ முறைகளோ நம்ம ஃபாலோ பண்ணணும். தினமும் காலையில எந்திரிச்சோன்னே எம்டி ஸ்டொமக்ல 1 ஸ்பூன் அளவுக்கு பசுநெய்யை நம்ம குடிக்கணும். ஸோ 1 ஸ்பூன் அளவுக்கு அந்த பசுநெய்யை குடிக்கும் பொழுது காலையிலேயே நமக்கு என்னன்னா அந்த பித்தம் சமநிலைப்படுதுன்னு சொல்லலாம். பித்தம் அதிகரிச்சு இருந்தாதான் நமக்கு அசிடிட்டி ஃபார்ம் ஆகுது, வாயில புண்கள் ஏற்படுது. அப்போ அந்த பித்தத்தை சமநிலைப்படுத்தணும்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா காலையில கொஞ்சமா பசுநெய்யை குடிக்கலாம். இதற்கு அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம், காஃபி டீ இதெல்லாம் குடிக்கிறத டோட்டலா அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் காலையில நிச்சயமாக ஒரு 50 to 60 ml அளவுக்கு தேங்காய் பால் குடிக்கணும். இதுல கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கணும். ஸோ தேங்காய் பால்ல ஏலக்காய் பொடி சேர்த்து நம்ம குடிக்கும்போது வயிற்றுல மியூக்கஸ் லேயர்ல ஒரு படலத்தை ஏற்படுத்தி அந்த புண்களை ஆற்றும். அதே மாதிரி வாயிலையும் நமக்கு இருக்கக்கூடிய புண்கள் குணமாகும். இதற்கு அடுத்தது பார்த்தோம்னா முக்கியமாக நான் சொல்லக்கூடியது மணத்தக்காளி கீரை. இந்த மணத்தக்காளி கீரை ஒரு பெஸ்ட் மெடிசன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மணத்தக்காளி கீரையை தினமும் சமைச்சு சாப்பிடணும், இல்ல சாறு எடுத்து குடிக்கணும். இல்ல தினமும் சமைச்சோ இல்ல சாறு எடுத்து குடிக்கவும் முடியல அப்படின்னா இதை நல்லா அரைச்சி நெய் விட்டு கலந்து நம்ம காய்ச்சி எடுத்து வைக்கணும். ஸோ இது மணத்தக்காளி நெய் மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். சாறு குடிக்கணும் அப்படின்றவங்க தினமும் ஒரு 60 to 80 ml அளவுக்கு அந்த சாறு வாய் பகுதியில விட்டு கொஞ்ச நேரம் வாயில அப்படியே அடக்கி வச்சிருக்கணும். ஸோ வாயில எல்லா இடங்கள்லயும் அந்த சாறு படிகிற மாதிரி உடனே ஊத்தி குடிச்சிட வேண்டாம், கொஞ்ச நேரம் வாயிலே தேக்கி வச்சிருக்கணும். அப்படி வைக்கும்போது நம்ம வாயில இருக்கக்கூடிய புண்கள் மீது அந்த கீரை சாறு படும்போது உடனடியாக நமக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரியும். இதனோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அதிமதுரம் பொடி, மணத்தக்காளி கீரை சாறுல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மணத்தக்காளி கீரை சாறுல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அதிமதுரம் பொடி சேர்த்து கலந்து அதை நம்ம குடிக்கணும். ஸோ இந்த மாதிரி குடிச்சிட்டு வரும்போது நம்ம வாய் பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள் குணமாகும். இதை நெய் மாதிரி காய்ச்சி எடுத்து வச்சிட்டோம்னா ஒரு நாளைக்கு 2 வேளை காலை இரவு 2 வேளையும் நம்ம குடிக்கலாம். அடுத்து முக்கியமாக நெய்ல கலந்து சாப்பிடக்கூடிய இன்னும் ஒரு பொடி, இது பேசிக்கா நம்ம பயன்படுத்தும் போது வாயில இருக்கக்கூடிய புண்கள், அதாவது வாய் வேக்காடு அப்படின்னு சொல்லுவோம், உஷ்ணத்தினாலோ இல்ல ஃபீவர் அதிகமா இருந்துச்சுனாலோ இல்ல நம்ம அதிகமா மருந்துகள் மாத்திரைகள் எல்லாம் சாப்பிட்டு அதனாலையும் வாய்ப்புண்கள் ஏற்படும். இதான் வாய் வேக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஏலரிசி பொடி. ஏலரிசினா ஒண்ணும் இல்ல, ஏலக்காய்க்கு உள்ள இருக்கக்கூடிய விதைகள். இது கடையில கேட்டா கொடுப்பாங்க. நல்ல முத்தின ஏலக்காய்க்கு உள்ள அந்த விதைகள் இருக்கும், ரொம்ப நறுமணம் மிக்கதாக இருக்கும். இது ஒரு 50 கிராம் அளவுக்கு வாங்கி லேசா வறுத்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதனுடைய பாதி அளவுக்கு அதிமதுரம் பொடி கலந்து எடுத்து வச்சுக்கணும். இதை ஒரு 1/2 ஸ்பூன் 2 கிராம் அளவுக்கு எடுத்து பசுநெய் விட்டு நல்லா கலந்து ஒரு நாளைக்கு 2 முறை காலை இரவு உணவுக்கு முன் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா வாயில இருக்கக்கூடிய புண்கள் குணமாகும். அதே மாதிரி குங்குளியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள்ல இருந்து நம்ம செய்யக்கூடிய சித்த மருந்துகள் இருக்கு. குங்குளிய பருப்பம், குங்குளிய வெண்ணெய் அப்படின்ற மெடிசன் இருக்கு. இந்த குங்குளிய வெண்ணெயை வாய் முழுவதும், அது வெண்ணெய் அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி பட்டர் மாதிரி தான் இருக்கும், அதை வாயில புண்கள் இருக்கக்கூடிய உதட்டு பகுதியில, நாக்கு, கண்ண பகுதியில எல்லாமே உள்ள நல்லா அப்ளை பண்ணிக்கணும். ஸோ ஒரு நாள் 2 வேளை இது நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா வாயில இருக்கக்கூடிய புண்கள் குணமாகும். இது உள்ள போனால் நம்ம விழுங்குனா ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற ஒரு பயம் தேவையில்லை. ஏன்னா இது உள்ள விழுங்கினாலும் நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த குங்குளிய வெண்ணெயை நம்ம வாய் முழுவதும் நம்ம தடவிக்கிட்டே வந்தோம்னா உள்ள வயிற்றுல இருக்கக்கூடிய அல்சருக்கும் இது ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஸோ இந்த மாதிரி, ஏன்னா வாய்ப்புண் அப்படின்னு சொல்றது நம்ம அலட்சியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இதனோடயே நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், சாப்பிட முடியல. ஸோ இதனால சரியா உணவு கூட எடுக்க முடியாம உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ அதை சரி பண்றதுக்கான எளிய வழிமுறைகளை இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கிறேன். இதை நிச்சயம் ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.